ஹாய், ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 பூண்டு தட்டினது, இஞ்சி ஒரு துண்டு தட்டி போடுங்க. அண்ட் இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை போட்டு லேசாக மட்டும் வதக்கி விட்டுட்டு, இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவும் ஆட் பண்ணுங்கள். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 பச்சை மிளகா நல்லா ஆட் பண்ணி லேசாக வதக்கி விட்டுட்டு, இது கூட மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இது நல்லா வதக்கிட்டு, இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை தக்காளி பழம் வந்து அதிகமாக சேர்த்த வேணாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த கேப்பில் வந்து சைட்லேயே வந்து நம்ம 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி, அதை வந்து தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணி, இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு, நல்லா கொதித்து வரப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சிம்மில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பூரி மசால் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.